மாடர்ன் வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு உதவக்கூடிய மீன் ஸ்டாக் அண்ட் மென் ஸ்டாக் ரெண்டையுமே பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். மாங்கோடிபி NoSQL டேட்டாபேஸ். வெப்சைட்ல தேவைப்படக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே இந்த மாங்கோடிபில சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நாலாவதா இருக்கக்கூடிய லெட்டர் Node.js. பேக்எண்ட்ல சர்வர் சைடு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் தான் Node.js. சரிங்களா? பேக்எண்ட் சர்வர்ல இந்த Node.js அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய லெட்டர் Express.js. அது என்ன Express.js? நீங்க பேக்எண்ட்ல ஒரு ஏபிஐ அப்படிங்கிறத டெவலப் பண்றீங்க. அந்த ஏபிஐயை வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் டாட் அப்படிங்கிற வெப் ஆப் ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி ஈஸியா டெவலப் பண்ணிக்க முடியும். இது ஆன் த டாப் ஆஃப் Node.jsக்கு மேலதான் பில்டு பண்ணப்பட்டிருக்கும். அதனால இந்த Express.jsல நீங்க டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு இந்த Node.js அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். மூணாவதா இருக்கக்கூடிய லெட்டர் வந்து மீன்ல Angular.js அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Angular.jsல வந்து டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி சிங்கிள் பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் கிளையன்ட் சைட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் மென்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரியாக்ட்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் கிளையன்ட் சைட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.